இன்றைய நாளினுடைய முதல் உரையாக பழைய ஏற்பாட்டின் பார்வையில் ஜூபிலி ஆண்டு என்கின்ற இந்த கருப்பொருளை எங்களுக்கு தர வருகின்றார் அருட்கலாதினி மைக்கேல் சௌந்தரநாயம் அவர்கள். அவர் எங்களுக்கு மிகவும் அறிமுகமானவர். வேதாகம் என்றால் அவருடைய இரத்தத்திலேயே இருக்கிறதுன்னு சொல்லுவார்கள். இட் இஸ் இன் இஸ் பிளட். வேதாகம் என்றால் ஃபாதர் மைக்கேல், மைக்கேல் என்றால் ஃபாதர் வேதாகமம். ஆகவே அவருடைய பின்னணியை பார்க்கிற பொழுது அவர் 1980ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1981ஆம் ஆண்டு புனித சவேரியார் குருத்துவக் கல்லூரியுடைய உப அதிபராக கடமையாற்றி 1990ஆம் ஆண்டு இஸ்ரவேல் நாட்டுக்கு சென்று அங்கே தன்னுடைய முதுமானி பட்டத்தை முடித்து 1996ஆம் ஆண்டு ரோமாபுரியில் தன்னுடைய இந்த விவிலியத்தில் கலாநிதி பட்டத்தை பெற்று தொடர்ந்தும் யாழ் புனித சவேரியார் குருத்துவக் கல்லூரியில் முழு நேர உருவாக்குனராகவும் இன்னும் விரிவுரையாளரும் கடமையாற்றி 2008ஆம் ஆண்டு அவர் அந்த குறுமடத்தினுடைய அதிபராக இருந்து 8 ஆண்டுகள் அந்த குறுமடத்தை நடத்தியிருக்கின்றார். இங்கிருக்கின்ற குருக்களில் அநேக மாணவர்கள் அவருடைய மாணவர்களாக இருக்கின்றார்கள். இப்பொழுது அவர் அச்சுவேலி புனித சூசியப்பர் ஆலய பங்கினுடைய பங்கு தந்தையாக இருக்கின்றார். ஆகவே இந்த முதலாவது உரையை வழங்க பழைய ஏற்பாட்டிலே மிகவும் ஆழமான கல்வியையும் அதனுடைய விரிவுரைகளையும் வழங்கி வருகின்ற அருட்கலாநிதி மைக்கேல் சௌந்தரநாயம் அவர்களை கரகோஷத்தோடு அவருடைய முதல் உரையை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். இஸ்ராயல் மக்கள் எகிப்திய அடிமை இறைவனால் விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர்களுடைய சமூக நிலைமையை சீர்படுத்த அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒழுங்குகளை மோசே ஊடாக இறைவன் கற்பிக்கின்றார். அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிலே வாழ்ந்தாலும் இறைவனே அவர்கள் மீட்பர், அவரே அவர்களை பராமரிப்பார். நிலம் எல்லாம் இறைவனுக்கே உரியது. அவர்கள் இறைவன் கொடுக்கின்ற காணிகளை தமக்கு சொந்தமானதாக கருதி வாழலாம். இருப்பினும் சமூக உறுப்பினரையும் குறிப்பாக ஏழைகள் ஆக்கப்பட்டவர்களையும் அடிமைகளையும் அந்நியர்களையும் எப்படி நடத்த வேண்டும் என்று கட்டளைகளாக கொடுத்திருக்கிறார். இவற்றை குறிப்பாக லேவியர் ஆகமத்திலே காணுகின்றோம். இந்த உண்மைகளை வாழ உதவியாக ஓய்வு நாள் 6 நாளுக்கு பிறகு வருவது 7ஆம் நாள் ஓய்வு நாள். 6 வருடங்களுக்கு பின் 1 வருடம் செபாட்டிக்கல் இயர், ஓய்வு வருடம். 49 வருடங்களுக்கு பின் ஜூபிலி வருடம் என்ற நியமங்களை அளிக்கின்றார். புரட்சி அடைந்த சமூக சமநிலையை மீள ஏற்படுத்தி சமூகத்திலே எல்லோரும் சுமூகமாக வாழ உதவும் வகையிலே ஜூபிலி ஆண்டை இறைவன் நியமித்தார். ஆனால் அது எவ்வளவு தூரம் அனுசரிக்கப்பட்டது, அதன் பின் விளைவுகள் என்ன என்பவற்றை மட்டுப்படுத்த வகையிலே இந்த உரையிலே காட்ட விளைகின்றேன். உள்ளடக்கம்: பாவ பரிகார நாளும் ஜூபிலி ஆண்டும், காணிகள் சொத்துக்கள் அடிமைகள் விடுவிப்பும் அதில் செய்யப்பட்ட ஏமாற்றுதல்களும், நிலத்துக்கு ஓய்வும் நாடு கடத்தலில் தண்டனையும், வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு அழைத்து வந்த இறைவன் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்த நியமங்களும் மக்கள் கொடுத்த பதில்களும், பபிலோனியா நாடு கடத்தல் முடிந்த பின்பு நெகேமியாவினதும் எசாயாவினதும் வார்த்தைகள். பாவப்பரிகார நாளும் ஜூபிலி ஆண்டும். ஜூபிலி ஆண்டு பாவப்பரிகார நாளோடு ஆரம்பமாகும். அதற்கு எபிரேய மொழியிலே யொம் கிப்பூர். அந்த நாளிலே இஸ்ராயல் சமூகத்தினர் தங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற விளைந்தார்கள். ஜூபிலி அனுசரிப்பின் போது தங்கள் சொந்த மக்களுக்கு எதிராக தாம் செய்த குற்றச் செயல்களை நிவர்த்தி செய்யவும் அவசியம் இருந்தது. இந்த ஜூபிலி ஆண்டின் ஆரம்பம் பற்றிய அறிவிப்பு
ஒரு தனித்துவமான ஆட்டுக்கடாவின் கொம்பு ஊதுதலினால் பகிரங்கமாக செய்யப்பட்டது. எபிரேய மொழியிலே யோபேல் என்று இந்த கொம்பு அழைக்கப்படும். யோபேல் என்ற சொல்லிலிருந்து ஜூபிலி என்ற சொல் உருவாகின்றது. லேவியர் 25:9 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவக்கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளிலே உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டிலே வாழ்வோருக்கெல்லாம் தன் உரிமை அறிவியுங்கள். தன் உரிமை, அது ஜூபிலி ஆண்டு. அந்த ஆண்டிலே உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். உங்களுக்குரிய நிலப்பகுதிக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நீங்கள் மீண்டும் திரும்ப வேண்டும். ஜூபிலி ஆண்டு பாவ பரிகார நாளிலேயே ஆரம்பிக்கப்பட்ட மிகவும் பொருத்தமாக இருந்தது. ஏனென்றால் இந்த நாளிலே இஸ்ராயல் மக்கள் சமூகம் முழுவதும் தங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே வேளையிலே ஜூபிலி ஆண்டும் அதன் நிபந்தனைகளும் மக்கள் தங்கள் சகோதரர்களுக்கு எதிராக, அதாவது தங்கள் சமூக உறுப்பினர்களுக்கு எதிராக செய்த குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் பரிகாரம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை பெரிதும் கொண்டிருந்தன. பாவ பரிகார நாளிலே தலைமை குருவினதும் தேவாலயத்தினதும் மக்களினதும் தூய்மையாக்குதல் முதன்மை பெறுகின்றது. அந்த நாளிலே தூய்மையாக்குதலுக்காக ஆண்டவர் திருமுன் பாவங்களுக்கான கழுவாய் நிறைவேற்றப்படும். அது தூயகத்துக்காகவும் சந்திப்பு கூடாரத்துக்காகவும் பலிப்பீடத்துக்காகவும் நிறைவேற்றப்படும். தூயகத்துக்காகவும் சந்திப்பு கூடாரத்துக்காகவும் பலிப்பீடத்திற்காகவும் நிறைவேற்றப்படும். ஆண்டுக்கு ஒரு முறை இஸ்ராயேல் மக்களுக்காகவும் அவர்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் கழுவாய் நிறைவேற்ற வேண்டும். லேவியர் 16:29 7ஆம் மாதம் 10ஆம் நாளிலே குடிமக்களும் உங்களோடு வாழும் அந்நியரும் வேலை ஒன்றும் செய்யாமல் நோன்பு இருக்க வேண்டும். குடிமக்களும் அந்நியரும் நோன்பிருக்க வேண்டும். இது உங்களுக்கு என்றுமுள்ள நியமம் ஆகும். அந்த நாளிலே நீங்கள் தூய்மையாக்கும்படி உங்களுக்கென பாவக்கழுவாய் நிறைவேற்றப்படும். ஆண்டவர் திருமுன் உங்கள் பாவங்களுக்காக கழுவாய் நிறைவேற்றப்பட நீங்கள் தூய்மை அடைவீர்கள். அது உங்களுக்கு நோன்பு நாள். அந்த நாள் நீங்கள் ஓய்வெடுக்கும் ஓய்வு நாள். இது என்றுமுள்ள நியமம். அருட்பொழிவு செய்யப்பட்டு தன் தந்தைக்கு பின் குருவாக நியமனம் பெற்றவனே பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான். அவன் தூய உடைகளான நாற்பட்டு ஆடைகளை அணிந்து கொண்டு தூயகத்துக்காகவும் சந்திப்பு கூடாரத்துக்காகவும் பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான். குருக்களுக்காகவும் சபையின் எல்லா மக்களுக்காகவும் பாவக்கழுவாய் செய்வான். ஆண்டுக்கு ஒரு முறை இஸ்ராயேல் மக்களுக்காகவும் அவர்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் கழுவாய் நிறைவேற்ற வேண்டும். இது என்றுமுள்ள நியமமாகும் என்று சொல் ஆண்டவர் ஆணைப்படியே மோசே செய்தார். இஸ்ராயேல் மக்களின் வழிபாட்டு வாழ்விலே மிக மிக முக்கியமான நாளாக இது விளங்கியது. லேவியர் 16:29 7ஆம் மாதம் 10ஆம் நாள் குடிமக்களும் உங்களோடு வாழும் அந்நியரும் வேலையொன்றும் செய்யாமல் நோன்பிருக்க வேண்டும். இது உங்களுக்கு என்றுமுள்ள நியமமாகும். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, ஆரோனிடம் நீ கூற வேண்டியது, அவன் சாகாதிருக்க வேண்டுமெனில் தூயகத்தில் தொங்கும் திரைக்கு உள்ளே இருக்கும் இருக்கையின் மூடிக்கு முன்பாக அவன் விரும்பும்
வரும் போதெல்லாம் வரக்கூடாது, வந்தால் சாவுக்கு உள்ளாவான். ஏனெனில் இரக்கத்தின் இருக்கையின் மேல் மேகத்தில் எல்லாம் தோன்றுவேன். ஒரு காளையை பாவம் போக்கும் பலியாகவும் ஓர் ஆட்டுக்கிடாயை எரிபலியாகவும் செலுத்தி ஆர்வம் தூயகத்திற்குள் நுழையலாம். அவன் புனித 40 மேச்சட்டை, உள்ளாடை, தலைப்பாகை அணிய வேண்டும். இந்த ஆடைகளை நீராடிய பின்னரே அணிய வேண்டும். இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய்கள் 2ஐயும் எரிபலிக்காக ஆட்டுக்கிடாய் ஒன்றையும் கொண்டு வர வேண்டும். பாவம் போக்கும் பலிக்குரிய காளையை தனக்காகவும் தன் குடும்பத்தினருக்காகவும் பலியிட்டு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான். வெள்ளாட்டு கிடாய்கள் 2ஐயும் சந்திப்பு கூடார வாயிலில் நிறுத்த வேண்டும். ஆண்டவருக்கென ஒன்றும் போக்கு ஆடாக விடப்படுவதற்கென ஒன்றுமாக அந்த கிடாய்கள் மேல் சீட்டு விடப்படும். ஆண்டவருக்கென சீட்டு விழுந்த கிடாயை பாவம் போக்கும் பலியாக செலுத்த வேண்டும். போக்கு ஆடாக சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கிடாய் பாவக்கழுவாய்க்கென பாலை நிலத்திற்கு அனுப்பப்படுமாறு ஆண்டவர் திருமுன் உயிருடன் நிறுத்தி வைக்கப்படும். ஆரோன் பாவம் போக்கும் பலிக்குரிய காளையை தனக்காகவும் தன் குடும்பத்தாருக்காகவும் பலியிட்டு பாவக்கழுவாயை நிறைவேற்றுவான். கலசத்தை பலிப்பீடத்து நெருப்பு தணலால் நிரப்பிக் கொண்டு புதிய ஆக்கப்பட்ட நறுமணம் மிக்க சாம்பிராணியும் எடுத்துக்கொண்டு தொங்கு திரைக்கு உள்ளே வருவான். அவன் சாகாதிருக்க உடன்படிக்கை பிள்ளையின் மேல் இருக்கும் இரக்கத்தின் இருக்கையை புனித புகை மூடும் அளவிற்கு ஆண்டவர் திருமுன் நெருப்பில் சாம்பராணி போடுவான். அவன் கீழே நின்று கொண்டு காளையின் இரத்தத்தில் சிறிது எடுத்து இரக்கத்தின் இருக்கை மீது தன் விரலால் தெளிப்பான். மீண்டும் சிறிது எடுத்து இரக்கத்தின் இருக்கை முன்னர் 7 முறை தெளிப்பான். மக்களின் பாவம் போக்கும் பலியான வெள்ளாட்டு கிடாயை அவன் அடித்து அதன் இரத்தத்தை தொங்கு திரைக்கு உள்ளே கொண்டு செல்வான். காளையின் இரத்தத்தை தெளித்தது போலவே தெளிப்பான். இஸ்ரேல் மக்களின் தீட்டுக்கள் பாவங்களால் விளைந்த குற்றங்களை முன்னிட்டு தீட்டுப்பட்ட தூயகத்திற்காக பாவக்கழுவாயை நிறைவேற்றுவான். அவர்களின் தூய்மையற்ற நிலைக்குள் அமைந்துள்ள சந்திப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்வான். தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் சபை மக்கள் அனைவருக்காகவும் பாவக்கழுவாய் நிறைவேற்றும்படி தூயகத்திற்குள் சென்று அவன் வெளியே வரும் வரை சந்திப்பு கூடாரத்தில் எவரும் இருத்தல் கூடாது. காளையின் இரத்தத்திலும் வெள்ளாட்டு கிடாயின் இரத்தத்திலும் சிறிது எடுத்து பலிப்பீட கொம்புகளில் பூசுவான். இவ்வாறு கழுவாய் நிறைவேற்றிய பின் உயிரோடு இருக்கின்ற ஆட்டுக்கிடாயை கொண்டு வருவான். 2 கைகளையும் உயிரோடு இருக்கும் அந்த கிடாயின் மேல் வைத்து இஸ்ரேல் மக்களின் எல்லா குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் அறிக்கையிட்டு அதன் தலைமேல் சுமத்தி அதை பாலை நிலத்திற்கு கொண்டு செல்ல நியமிக்கப்பட்ட ஆள் மூலம் அங்கே அனுப்பி விடுவான். வருடம் முழுவதிலும் இந்த நாளிலே மாத்திரம்தான் தலைமை குரு தூயகத்துக்குள் 3 முறை சென்று வருவார். 3 முறை. அந்த நாளுக்குரிய பலிகளும் பாவம் சுமக்கும் போக்கு ஆடு பாலை வனத்துக்கு அனுப்புதலும் நடைபெற்ற பின் யோபேல் எனப்படும் ஆட்டுக்கிடாயின் கொம்பு ஊதப்பட்டு ஜூபிலி ஆண்டின் ஆரம்பம் அறிவிக்கப்படும். ஜூபிலி ஆண்டு ஆன்மீக தூய்மைப்படுத்தலோடு ஆரம்பிப்பதற்கு யோம் கிப்பூர் பாவப்பரிகார நாள் நிகழ்வு கை கொடுத்தது. யோபேல்.
காணிகள், சொத்துக்கள், அடிமைகள் விடுவிப்பும் அதில் செய்யப்பட்ட ஏமாற்றுதல்களும். இஸ்ராயல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு வந்த போது கோத்திரங்கள், அவற்றுக்கு சேர்ந்த குடும்பங்கள் என்ற அடிப்படையிலும் காணிகள் பிரித்து வழங்கப்பட்டது. அது அவர்களுக்கே உரியது என்று கொடுக்கப்பட்டது. நாட்டின் இடங்களை படத்திலே பார்க்கலாம். இவ்வாறு கோத்திரங்களுக்கு யோர்தானுக்கு அப்பாலும் சிஸ் ஜார்டன், டிரான்ஸ் ஜார்டன் எப்படி கோத்திரங்களுக்கு இடங்கள் அளிக்கப்பட்டன என்று. எல்லாருக்கும் சமமாக அளிக்கப்படவில்லை. அவர்களுடைய அளவை பொறுத்து இடங்கள் அமைக்கப்பட்டன. கவனமாக பாருங்கள். அதன் விவரம் பெருசாக இருக்கின்றது. அதை நீங்களே படித்து பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், அவர்கள் ஜோஷுவாவுடைய தலைமையிலே தான் நாட்டுக்குள் நுழைந்தார்கள். யோர்தான் ஊடாக, கிழக்கு பகுதி ஊடாகத்தான் உள்ளுக்கு வந்தார்கள். பெரும்பான்மையான பொதுமக்களுக்கு போதிய பொருளாதார பாதுகாப்பு இருக்கவில்லை, எக்கனாமிக் செக்யூரிட்டி. சொந்தமாக காணி இருந்த போதிலும் கடனுக்கு மேல் கடன் என்ற ஆபத்துக்குள் சிக்கக்கூடிய வாய்ப்பு பலருக்கும் இருந்தது. வறட்சி, பஞ்சம், போர், வெட்டுக்கிளிகள் போன்ற பூச்சிகளின் தாக்கங்கள் போன்றவை பயிர்களை அழிக்க அறுவடை பெரிதும் பாதிக்கப்பட்டது. அடுத்த போக பயிர்ச்செய்கைக்கு விதை தானியம் இல்லாமலும் பண வசதி இல்லாமலும் போகவே கடன் எடுத்து பயிர்ச்செய்கை செய்ய வேண்டிய சூழ்நிலையை சந்தித்தார்கள். கடன் கொடுப்பவர்களை கட்டுப்படுத்துகின்ற வழிமுறைகள் இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் விதிப்பதுதான் வட்டி வீதம் என்ற மோசமான நிலையையும் தாண்டவமாட காண்கின்றோம். நேர கால கட்டுப்பாடு இல்லாமல் உடனடியாக கடனை அடைக்க வற்புறுத்துகின்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டால் இதன் விளைவாக சிறிய நிலச்சொந்தக்காரர்கள், ஸ்மால் ஹோல்டர்ஸ், தங்கள் நிலத்தை இழந்து புரிதொருவனுக்கு நாள் கூலி வேலை செய்து உழைக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டது. கடனை அடைப்பதற்காக தங்கள் சொந்த காணிகளை விற்று விடுகின்ற இக்கட்டான நிலைகளும் ஏற்பட்டது. மேலும் கடன் செலுத்தப்படும் வரை வீட்டுத் தலைவனோ அல்லது அவனது குடும்பம் முழுவதுமோ கடன் கொடுத்தவனுக்கு கொத்தடிமையாக மாறுகின்ற சூழ்நிலையும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜூபிலி ஆண்டிலே உடல் சார்ந்த, நிலம் சார்ந்த, சொத்துக்கள் சார்ந்த விடுதலை அடையவும் இவற்றின் மூலம் ஒரு முழுமையான புதுப்பித்தலை அனுபவிக்கின்ற சந்தர்ப்பமும் திறந்து விடப்பட்டது. ஒவ்வொரு ஆளும் தன்னை அழுத்தி கொண்டிருந்த அடிமைத்தனத்திலிருந்து, கடன் தொல்லை, காணி இழந்த நிலை, குடும்ப உறவுகளை பிரிந்த நிலையில் இருந்து விடுதலை பெற வாய்ப்பு கிடைத்தது. லேவியர் 25:10. 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டிலே வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் ஜூபிலி ஆண்டு. அந்த ஆண்டிலே நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். அவர்கள் இவ்வாறு தாம் இழந்த தம் சொந்த காணியை ஜூபிலி ஆண்டிலே மீளப் பெறுவதன் மூலம் ஆரம்ப காலத்திலே தங்கள் முன்னோர் தமக்குரிய கோத்திரத்துக்கு என்று பெற்றுக்கொண்ட காணி உரிமை நிலங்களை மீண்டும் புதுப்பித்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. இவ்வாறு நடைபெறாவிடில் எஞ்சியிருக்கும் வாழ்நாளெல்லாம் அடிமை நிலையை தொடர வேண்டிய ஆபத்து பலருக்கும் ஏற்படும். இவ்வாறு இந்த இறைவனின் செயலால் அவர்தாமே மக்களுக்கு விடுதலை தருபவராகவும் அவர்கள் முன்பு அனுபவித்த தன்மானத்துடனான சுதந்திர நிலையை உறுதி செய்பவராகவும் விளங்குகின்றார். இறைவன் கேட்டுக்கொண்டபடி நிலத்துக்கும் வயல்களுக்கும் ஓய்வு கொடுப்பதில், வருடம் முழுவதும் விதை விதைக்காமல் ஓய்வெடுப்பதிலும் பின்னிக்கக்கூடாது. இவ்வாறு ஓய்வு கொடுப்பதன் மூலம் இறை பராமரிப்பின் காத்திரமான உண்மையை
நிச்சயம் அனுபவிக்க முடியும். லேவியர் 25:20. விதைக்காமலும் அறுவடை செய்யாமலும் இருந்தால் 7ஆம் ஆண்டில் எதனை உண்போம் என்று கேட்பீர்களாகில் 6ஆம் ஆண்டு நிலம் 3 ஆண்டுகளுக்குரிய விளைச்சலை கொடுக்குமாறு நான் என் ஆசையை அனுப்புவேன். கவனமாக கவனியுங்கள். தேவைக்கு அதிகமாக தருவேன் என்று இறைவன் சொல்லுகின்றார். கோத்திரங்கள் தமக்குரிய நிலப்பரப்புகளை யோசுவாவின் காலத்திலே பெற்றுக்கொண்டு ஓரளவு நிரந்தரமாக வாழ ஆரம்பித்த பின் 49 வருடங்களுக்கு பிறகு ஒரு பெரிய ஜூபிலி ஆண்டை கொண்டாடி இருப்பார்கள். என்றாலும் தொடர்ந்து வந்த சந்ததிகளே எவ்வளவு தூரம் ஜூபிலி ஆண்டுக்குரிய நிபந்தனைகளை பிரமாணிக்கமாக பின்பற்றி செயற்பட்டார்கள் என்று உறுதியாக கூற முடியாது. பல அறிஞர்கள் செய்யவில்லை என்றே சொல்லுகிறார்கள். ஜூபிலி ஆண்டை பெருசாக அவர்கள் கொண்டாடவில்லை என்று சொல்லுவார்கள். எனக்கு தெரியும், நான் இஸ்ரேலில் இருந்தபோது ஒரு நாள் ஒரு டாக்ஸியிலே நான் போகிறேன். அது ஒரு ஓய்வு நாள். அரபிய மனிதன் டாக்ஸி ஓடுகிறார். அவர்கள் தனியே ஒரு ஆளு கண்டு டாக்ஸி ஓடுவதில்லை. இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறேன்றால் 5 பேர் வெவ்வேறு ஆட்கள் அந்தந்த நேரத்தில் வந்து ஏற்றி கொண்டு போவான். தனியாக ஒரு ஆளு கண்டு டாக்ஸி பிடிப்பது மிகவும் கஷ்டம். இப்போ நான் போய்கொண்டிருக்கேன். இன்னொரு மனுஷன் தன்னுடைய வீட்டடியிலே யூதர் பகுதியில் இறங்குறான். இறங்கி போட்டு ஒரு 20 படி ஏறி மேலே போய் ஒரு பேப்பரில் ஷெக்கலில் சுற்றி டிரைவருக்கு எறிகிறான். நான் டிரைவரை கேட்டால், நீ ஏன் கொண்டு தர தெரியாதா அவனுக்கு? ஏன் தர தெரியாது அவனுக்கு? ஏனென்றால் இது ஓய்வு நாள், தூரம் கூடி போயிடும் அவருக்கு. நடந்த 2 மேலும் கீழும் நடந்தால் ஓய்வு நாள் தூரம் கூடி போயிடும். எனவே தான் எரிஞ்சிட்டு போகிறான். இவன் ஒரு பிரமாணிக்கமான யோதனாக இருக்க வேணும். அவன் சொன்னான், 75% ஓய்வு நாள் வச்சிருப்பார்கள், ஆனால் தங்கட பாட்டில் கொண்டாடி கொண்டிருப்பார்கள் வீட்டுக்குள்ளே. உங்களுக்கு தெரியும், யோம் கிப்பூர் 73ஆம் ஆண்டு நினைக்கிறேன். யோம் கிப்பூர் நாளிலே தான் பெரிய ஒரு தாக்குதல் ஏற்பட்டது இஸ்ராயலுக்கு. பெரிய தாக்குதல். ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும், ஒருத்தரும் வெளியில் வந்து உற்சாகமாக நிற்க மாட்டார்கள். அந்த யோம் கிப்பூரை அனுசரித்து கொண்டு உள்ளுக்கோ அங்கேயோ இருந்து கொண்டிருப்பார்கள். அந்த நாளிலே பார்த்து அவர்கள் அட்டாக் பண்ணினார்கள். ஜூபிலி ஆண்டின் நிபந்தனை சிலவற்றை நல்ல முறையிலே நிறைவேற்றிய ஒரு உதாரணத்தை முன்வைக்க விரும்புகிறேன். எல்லோரும் செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை. ஒரு சிலர் பிரமாணிக்கமாக செய்து வருகிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான ஆட்கள் செய்யவில்லை. ரூத் நூலிலே எலிமெலேக்கின் மனைவி நெகோமி கைம்பெண்ணான நிலையில் இருந்த மருமகள் ரூத்தோடு மோவாபை விட்டு மீண்டும் பெத்லஹேமுக்கு வந்திருந்தார். தன் இறந்த கணவர் எலிமெலேக்குக்கு சொந்தமான ஒரு துண்டு நிலத்தை விற்க முடிவு செய்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அதை மீட்கும் உரிமையுடைய முதன்மை உறவினர் அந்த பொறுப்பை ஏற்காத சூழ்நிலையில் அடுத்ததாக மீட்கும் உரிமையுடையவரான போவாஸ் தான் முன்வந்து செயல்பட்டு தன் கடமையை செவ்வனை நிறைவேற்றி அந்த நிலத்தை மீட்டு கைம்பெண்ணான ரூத்தை மனைவியாக ஏற்றுக்கொண்டு ஜூபிலி ஆண்டு எதிர்பார்க்கின்ற சில நிபந்தனைகளை நல்ல முறையிலே நிறைவேற்றுவதை காணுகின்றோம். இந்த தம்பதிகளிலே இருந்துதான் தாவீது ராஜா தோன்றுகின்றார். இந்த தம்பதிகளுடைய மகன் ஒபேடின் மகன் தான் ஜெஸ்ஸே, தாவீதின் தந்தை. தாவீது வம்சத்திலே மெசியா வருகின்றார். இது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த ரூத் போவாஸ் விவிலிய நிகழ்வு இப்போது நெட்ஃப்ளிக்ஸிலே பார்த்தால் தெரியும், ஒரு பிரபல்யமான திரைப்படமாக இந்த நாட்களிலே வெளிவந்திருக்கின்றது. எந்த ஒரு காணியும் நிரந்தரமாக விற்கப்படுவதை ஏற்க முடியாது என்பதை லேவியர் 25-23 பார்க்கிறோம். நிலத்தை அறுதியாக விற்றுவிட வேண்டாம், ஏனெனில் நிலம் என்னுடையது, நீங்களோ என்னை பொறுத்தவரையில் அந்நியரும் இரவல் குடிகளுமே என்று ஆண்டவர் சொல்கிறதை பாருங்கள். அடுத்தது 12ஆம் பக்கம்.
நிலம் விற்கப்பட முடியாதென்ற நிலையும் அவசியம் ஏற்படின் குத்தகைக்கு கொடுக்கப்படலாம். அவ்வாறு குத்தகைக்கு விடப்படும் பொழுது அடுத்த ஜூபிலி ஆண்டு வரும் வரை இன்னும் எத்தனை ஆண்டுகள் எஞ்சி இருக்கின்றன என்ற கணக்கின் அடிப்படையில் கொடுக்கலாம். அதாவது ஜூபிலி ஆண்டு வாரத்துக்கு 10 வருஷத்துக்கு முதல் எனக்கு காசு தேவைப்படுது, கஷ்டம் பெறுதுன்னு சொன்னால் அந்த 10 ஆண்டு கணக்கை வைத்துத்தான் அந்த குத்தகையை கொடுக்க வேண்டும். எங்களுக்கு காணியே இல்லை என்ற நிரந்தரமான இழிநிலைக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவே இல்லை. 50 ஆண்டுக்கு ஒரு முறை கடன்கள், குத்தகை நிலங்கள் சீராக்கப்பட்டு ஒவ்வொரு குடும்பமும் தங்களுக்குரிய காணியில் மீண்டும் புதிதாய் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையை ஜூபிலி ஆண்டின் நிபந்தனைகள் ஏற்படுத்தி இருந்தது. ஜூபிலி ஆண்டில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உரிய காணி நிலைமை முக்கியமான பயன் பெறுகின்றது. அதாவது திருப்பி தங்களோட காணிக்கு அவர்கள் போகலாம். ஜூபிலி ஆண்டின் சிறப்பான எதிர்பார்ப்புகள் எவ்வளவு தூரம் பிற்காலத்திலே வெற்றிகரமாக கடைப்பிடிக்கப்பட்டன என்பதை உறுதிப்பட கூறுவது கடினம். பெரும்பாலும் கடைப்பிடிக்கப்படவில்லை. அவர்களுக்கு நீ அளிக்க வேண்டிய நீதி சட்டங்கள் பின்வருமாறு. ஒன்றுமா பாருங்கள், இது பிரச்சனையான விஷயம். நீ ஒரு எபிரேய அடிமையை வாங்கினால் அவன் உனக்கு 6 ஆண்டுகள் அடிமை வேலை செய்வான். 7ஆம் ஆண்டு அவன் எதுவும் தராமல் விடுதலை பெற்று வெளியேறுவான். அதான் சபேட்டிக்கல் இயர். தனித்து வந்திருந்தால் தனித்து வெளியேறுவான். மனைவியோடு வந்திருந்தால் அவனுடைய மனைவியும் அவனோடு புறப்பட்டு செல்வாள். தலைவன் அவனுக்கு பெண் கொடுத்திருக்க அந்த பெண் வழியாக அவனுக்கு புதல்வரோ புதல்வியரோ பிறந்தால் மனைவியும் பிள்ளைகளும் தலைவனுக்கே சொந்தம். கவனமாக பாருங்கள் எப்படி இருக்கும் என்று. மனைவியும் பிள்ளைகளும் தலைவனுக்கே சொந்தம். எனவே அவன் மட்டும் தனித்து வெளியேறலாம் மனுஷன். அந்த அடிமை, நான் என் தலைவனுக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் அன்பு காட்டுகிறேன், நான் விடுதலை பெற்று வெளியேறி செல்ல மாட்டேன் என்று கூறுமிடத்து அவனை அவனுடைய தலைவன் கடவுளிடம் கூட்டிக் கொண்டு வருவான். தலைவன் அவனை கதவருகிலே அல்லது வாயில் நிலைக்கால் மட்டும் கூட்டி வந்து அவனது காதிலே தோல் தைக்கின்ற ஊசியினால் ஓட்ட போடுவான், துளை போடுவான். அவன் எக்காலமும் அவனுக்கு பணிவிடை செய்வான். 13. ஒருவன் தன் மகளை அடிமையாக விற்றிருந்தால் ஆண் அடிமைகள் வெளியேறி செல்வது போல அவள் செல்லுதலாகாது. தலைவன் தனக்காக அவளை வைத்திருக்க அவள் அவனுக்கு பிடித்தவளாக நடந்து கொண்டால் அவள் மீட்கப்படுவதை அவன் ஏற்றுக்கொள்ளட்டும். ஆனால் அந்நியனுக்கு அவளை விற்க அவனுக்கு அதிகாரம் இல்லை. அது அவளுக்கு துரோகம் இழைப்பதாகும். அவன் தன் மகனுக்காக அவளை நிச்சயித்திருந்தார். நான் பல நேரம் இதை பார்த்துருக்கிறேன். மீன் பிடிக்கின்ற சூழ்நிலைகளில் இதை பார்த்துருக்கிறேன். அதாவது வேலைக்கு வந்திருப்பாங்க ஆக்கள் அப் கண்ட்ரியில் இருந்து, அதாவது மலை நாட்டிலேருந்து வந்திருப்பாங்க. ஒரு 8 வயசு 10 வயசு பொடியங்களாக முதலாளிக்கு வேலை செய்ய வந்திருப்பார்கள். ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு பார்க்க இவர் தான் மருமகன். முதலாளியிடம் மகளை முடித்து வச்சிருக்கிறான். இதுதான் இந்த கதை. தன் மகனுக்காக அவளை நிச்சயித்திருந்தால் ஒரு மகளை நடத்துகின்ற முறைப்படி அவன் அவளுக்கு செய்ய வேண்டும். அவனுடைய மகன் தனக்கென வேறொருத்தியை வைத்து கொண்டிருந்தால் உணவுடை, மன உறவின் கடமைகள் இவற்றில் அவளுக்கு குறை வைத்தலாகாது. இம்மூன்றையும் தலைவன் அவளுக்கு செய்யவில்லை என்றால் அவள் புறப்பட்டு போகலாம். பணம் எதுவும் தராமல் அவள் புறப்பட்டு போய்விடலாம். யூதாவிலே பபிலோனிய மன்னனின் ஜெருசலேம் நகர் முற்றுகை சூழ்நிலையிலே எரேமியா 34 பாருங்கள். விடுதலையை அறிவிப்பதற்காக அரசன் செதேக்கியா ஜெருசலேம் மக்கள் அனைவரோடும் உடன்படிக்கை செய்து கொண்டபின் ஆண்டவரின் வாக்கு ஜெரேமியாவுக்கு வந்தது. யூதா நாட்டினர் எவரும் தன் சகோதரரை அடிமைப்படுத்தாமல் அவரவர் தம் எபிரேய அடிமைகளான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும்.
என்பதே அந்த உடன்படிக்கை. உடன்படிக்கை செய்து கொண்ட தலைவர்கள் மக்களாகிய எல்லாரும் தாம் அடிமைகளான ஆண் பெண் அனைவரும் தொடர்ந்தும் அடிமைகளாய் இல்லாதவாறு அவர்களுக்கு விடுதலை அளிக்க உடன்பட்டு விடுதலை செய்தார்கள். ஆனால் பின்னர் மனத்தை மாற்றிக்கொண்டார்கள். விடுதலை செய்திருந்த ஆண் பெண்களையும் மீண்டும் அடிமைப்படுத்தி கொண்டார்கள். நிலத்துக்கு ஓய்வும் நாடு கடத்தலில் தண்டனையும் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு அழைத்து வந்த இறைவன் மக்களுக்கு கொடுத்த நியமங்களும் மக்கள் சொல்லுகின்ற பதில்களும். வாரத்தில் ஒரு ஓய்வு நாள், 6 வருடங்களுக்கு பின் 7ஆம் வருட ஓய்வு, 49 வருடங்களுக்கு பின் ஜூபிலி ஆண்டை அனுசரிக்கும் மாபெரும் ஓய்வு ஆகிய முறைமைகளையும் நியமங்களையும் இறைவன் கொடுத்திருந்தார். நாட்டிலே கோத்திரங்களாக நிலங்களையும் இருப்பிடங்களையும் பெற்றபின் வட அரசின் அழிவும் யூதாவின் நாடு கடத்தலும் மிக முக்கிய கட்டங்களாக எண்ணப்பட வேண்டியவை. யூதா பபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டதற்கு முன் 7 தர 70 490 வருடங்கள் கழிந்தன என்றும் அந்த இடைப்பட்ட காலத்திலே 7ஆம் வருட ஓய்வினையோ ஜூபிலி ஆண்டினையோ பிரமாணிக்கமாக அனுசரிக்காமலும் இறைவனுடைய வழிகளை விட்டு விலகி தான் தோன்றித்தனமாக பெரும் பான்மையான அரசர்களும் மக்களும் வாழ்ந்ததாலும் தம்மீது இறைவனின் தண்டனையை வரவழைத்து கொண்டார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியாவின் பார்வையை கருத்தில் எடுப்பது அவசியம். எரேமியா 25:11 இந்த நாடு முற்றிலும் அழிந்து பாழ் நிலமாகும், சுற்றியுள்ள நாடுகளும் 70 ஆண்டளவாய் பபிலோனிய மன்னனுக்கு அடிமையாகும். தானியேலை பாருங்கள். பிறப்பினால் மேதியனாகிய அகஸ்வேருவின் மகன் தாரியுஸ் கல்தேய நாட்டின் அரசனாகிய ஆட்சி புரிந்த முதல் ஆண்டு, அவனது முதல் ஆட்சி ஆண்டில் தானியேலாகிய நான் ஜெருசலேம் பாழ் நிலையிலே கிடக்கும் காலம் எரேமியா இறைவாக்கினருக்கு ஆண்டவர் உரைத்தபடி 70 ஆண்டுகளாகும் என்று நூல்களிலே இருந்து படித்து அறிந்தேன். 2 குறிப்பேடு. பழைய ஏற்பாட்டு பார்வையென்றால் கொஞ்சமாவது இதுகளை பார்க்க வேணும் நீங்கள். 2 குறிப்பேடு. ஆனால் அவர்கள் கடவுளின் தூதர்களை எல்லாம் ஏளனம் செய்து அவர் தம் வார்த்தைகளை புறக்கணித்து அவர் தம் இறைவாக்கினர்களை இழித்துரைத்தார்கள். அதனால் அவர்கள் தப்ப முடியாத அளவுக்கு ஆண்டவருடைய சினம் அவர்கள் மேல் கனன்று எழுந்தது. அதனால் அவர் அவர்களுக்கு எதிராக கல்தேயரின் மன்னனை படையெடுத்து வரச் செய்தார். அவன் அவர்களின் திரு உறைவிடமாகிய ஆண்டவரின் இல்லத்தில் அவர்களிடம் இளம் வீரர்களை வாளால் வெட்டி வீழ்த்தினான். இளைஞர் கன்னியர் என்றோ முதியோர் இளைஞர் என்றோ எவர் மேலும் இரக்கம் காட்டாமல் எல்லோரையும் அவன் கையிலே ஆண்டவர் ஒப்புவித்தார். கடவுளின் இல்லத்து எல்லா சிறிய பெரிய பாத்திரங்களையும் அதன் கருவூலங்களையும் அரசனிடமும் அவன் அதிகாரிடம் இருந்த செல்வங்கள் அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். 2 குறிப்பேடு. நாடு ஓய்வு நாட்களை கடைப்பிடிக்காததால் 70 ஆண்டுகள் பாழாய் கிடக்கும் என்று எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் பின்வருமாறு நிறைவேறின. ஆண்டவர் ஜெருசலேமையும் யூதாவையும் தன் முன்னிலையில் நின்று தள்ளிவிடும் அளவுக்கு அவற்றின் மீது சினம் கொண்டார். செதேக்கியா பாபிலோனிய மன்னனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். கல்தேய படையினர் அரசன் செதேக்கியாவை பின்தொடர்ந்து ஜெரிக்கோ சமவெளியிலே அவனை பிடித்தார்கள். அவனுடைய படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடியது. அவர்கள் அரசனை பிடித்து ஆமாத் நாட்டின் ரிபாலாவில் இருந்த பபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரிடம் கொண்டு சென்றார்கள். அவனுக்கு எதிராக தீர்ப்பை வழங்கினான். உள்ளத்தை உருக்குகின்ற வசனங்கள் இப்பொழுது வரப்போகின்றன.
எல்லாவற்றையும் இரத்தின சுருக்கமாக காட்டுகின்ற பகுதி இந்த நெகேமியா 5ஆம் அதிகாரம். மக்கள் எப்படி 70 இல்லை, 50 இல்லை, 100 இல்லை, எவ்வளவு காலமும் அடிமையாக கஷ்டப்பட்டு இருந்தாலும் திரும்ப வந்து என்ன செய்கிறார்கள். அண்மையிலே நான் நேர கண்ணால் கண்டதை சொல்கிறேன். 25 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறான். 25 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறான். இது எங்கட காணி, இது எங்கட வேலி, இது என்னோட டாய்லெட் என்று சண்டை பிடிக்கிறான். அங்கே ஒன்று கட்டிடம் ஒன்றும் இல்லை. நான் நேர பார்த்ததை சொல்கிறேன். என்ன ஃபாதர் பிரச்சனைன்னு கேட்டேன். இல்லை, அந்த காணி எல்லையில் பிரச்சனையாக கிடக்கும். வெளியிலேருந்து வந்திருக்கிறாங்க எல்லாரும். வேலிகள் அடைக்கிறார்கள், பக்கவை பிடிக்கிறார்கள். நடக்குது, நேரம் நடக்குது, நீங்கள் பார்ப்பீர்கள். எத்தனை வருஷத்துக்கு பிறகு வாரான்னு பாருங்கள். பாருங்கள், நெகேமியாவை பாருங்கள். உள்ளம் அப்படியே உங்களுக்கு உருகி போகும் நெகேமியாவை நீங்கள் வாசித்தால். ஜூபிலி ஆண்டுகளை அனுசரியாமலும் ஆண்டவரின் கட்டளையை புறக்கணித்தும் நிலத்துக்கு ஓய்வு கொடுக்காமலும் வாழ்ந்த யூதாவின் மக்கள் பபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டு நாட்டை இழந்தவர்களாக, சொந்த வீடுகளை இழந்தவர்களாக, சொந்த நிலங்களை எல்லாம் கைவிட்டு 70 ஆண்டுகள் பபிலோனியாவிலே வாழ்ந்து மீண்டும் ஜெருசலேமுக்கு திரும்பி வந்த பின் அவர்களுடைய வாழ்க்கை நிலையை நெகேமியா ஆகமம் படம் பிடித்து காட்டுகின்றது. ஆடவர்களும் பெண்டிரும் தங்கள் இனத்தவரான யூதர்களுக்கு எதிராக முறையிட்டார்கள். அவர்களில் சிலர் எங்கள் புதல்வர்கள், புதல்வியர்கள் உட்பட நாங்கள் பலர் ஏற்கனவே நாங்கள் உண்டு உயிர் வாழும் பொருட்டு எங்களுக்கு தானியம் கிடைக்கும்படி செய்யும் என்றார்கள். இன்னும் சிலர் கூறியது, எங்கள் நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் வீடுகளையும் அடைமானம் வைத்து பஞ்சத்திலே பிழைக்க தானியம் வாங்கினோம் என்றார்கள். வேறு சிலர், எங்கள் நிலங்களுக்காகவும் திராட்சை தோட்டத்துக்காகவும் மண்ணுக்கு செலுத்த வேண்டிய தீர்வைக்காகவும் கடன் வாங்கினோம். எங்கள் மக்களும் அவர்களின் மக்களை போன்றவர்கள் தானே, எங்கள் சகோதரர்களும் எங்களை போன்றவர்கள் தானே. இருப்பினும் நாங்கள் எங்கள் புதல்வரையும் புதல்விகளையும் அடிமைகளாக்கும் நிலை ஏற்பட்டு விட்டதே. இது பபிலோனிலே அல்ல, தங்கள நாட்டில் நடக்கிற கதை இது. திரும்பி வந்தவர்கள் அடிமைகளாக்கும் நிலை ஏற்பட்டு விட்டதே. எங்கள் புதல்வியர் ஏற்கனவே அடிமைகளாகி விட்டனர். அவர்களை மீட்க எங்களிடம் வசதி இல்லை. ஏனெனில் எங்கள் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் மற்றவர்கள் கையிலே உள்ளன. இது நோபல்ஸ் என்று சொல்லுகிறார்கள், வசதி படைத்தவர்கள். அங்கேயே துவங்கியிருப்பார்கள், அங்கேயே துவங்கியிருப்பார்கள். போய் பார்க்கணும், காணியை பார்க்கணும், என்ன மாதிரி கிடக்கண்டு பார்க்கணும். பபிலோனில் துவங்கியிருப்பார்கள். நினைச்சு பாருங்கள் எப்படி இருக்கண்டு. அனைத்தையும் இரத்தின சுருக்கமாக இந்த பந்தி காட்டுகிறது. மக்களுடைய நிலை என்ன, எப்படி அடிமைகளாக விற்றார்கள், எப்படி தானியம் வாங்குவதற்காக, டேக்ஸ் கட்டுவதற்காக கடன் எடுத்தார்கள். அவர்களது முறையீடுகளையும் இந்த வார்த்தைகளையும் கேட்டபொழுது நெகேமியாவாகிய நான் மிகவும் சினமுற்றேன். நான் என்னுள்ளே சிந்தித்தேன். பின் தலைவர்களையும் அதிகாரிகளையும் கண்டித்து அவர்களிடம் கூறியது, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சகோதரர்களிடமிருந்து அநியாய வட்டி வாங்குவது ஏன்? பிறகு அவர்களுக்கு எதிராக பெரும் சபையை கூட்டினேன். அவர்களை பார்த்து, நான் வேற்றினத்தாருக்கு விற்கப்பட்டிருந்த யூத சகோதரர்களை நம்மால் முடிந்தவரை மீட்டு வந்திருக்கிறேன். அப்படி இருக்க நீங்கள் உங்கள் சகோதரங்களை விற்கலாமா? அவர்கள் நமக்கே விற்கப்பட வேணுமா என்று கேட்டேன். அவர்களோ மறுமொழி கூற இயலாமல் மௌனமாக இருந்தார்கள். மீண்டும் நான் கூறியது, நீங்கள் செய்வது சரியல்ல. நம் எதிரிகளான வேற்றினத்தார் நம்மை ஏளனம் செய்யாதவாறு நீங்கள் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதே முறை. பக்கம் 17.
நானும் என் சகோதரரும் என் பணியாளரும் கடனாக பணத்தையும் தானியத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அந்த கடனை கேளாமல் விட்டுவிடுவோம். நீங்களும் அவர்களது நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோட்டங்களையும் வீடுகளையும் 100க்கு 1 வட்டியாக வாங்கிய பணத்தையும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் ஆகியவற்றையும் திருப்பி கொடுத்து விடுங்கள். எல்லாத்தையும் திருப்பி கொடு. எண்ணெயெல்லாம் மாதக்கணக்காக இருக்கும், திராட்சை ரசம் மாதக்கணக்காக இருக்கும். திராட்சை ரசம் வாங்கிறது விற்கிறது எல்லாம் நடந்தது. அதற்கு அவர்கள் நீர் சொன்னபடியே நாங்கள் திருப்பி கொடுத்து விடுகின்றோம். நாங்கள் அவர்களிடமிருந்து எதையும் கேட்க மாட்டோம் என்றார்கள். நான் குருக்களை அழைத்து இந்த வார்த்தைகளின்படி செய்வோம் என்று அவர்களை ஆணையிட்டு கூற வைத்தேன். கடைசி பந்தி இது போஸ்ட் எக்ஸிலிக் எசாயா 61. இது புதிய ஏற்பாடு அல்ல, பழைய ஏற்பாட்டின் ஒரு மிக முக்கியமான பந்தி. நாடு திரும்பிய பின்னுள்ள ஒரு பந்தி எசாயா 61. கவனமாக பாருங்கள். ஆண்டவரின் ஆவியின் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற இறைவாக்கினராக, உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர், பாருங்க சத்தமாக சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை, ஜூபிலி ஆண்டினை முழங்கவும். அவருடைய கையில் கொம்பு ஒன்றும் இல்லை, கொம்பொன்றும் இல்லை, கொம்பில்லை. ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் கொடுக்கவும், அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்துக்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதார்கள் என்றும் தாம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நற்றவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். நெடுங்காலமாய் இடிந்து கிடந்தவற்றை கட்டி எழுப்புவார்கள், பாழாய் கிடந்தவற்றை நிலைநிறுத்துவார்கள். தலைமுறை தலைமுறையாக இடிந்து அழிந்து கிடந்த நகரங்களை சீராக்குவார்கள். ஜூபிலி ஆண்டை அனுசரிப்பதற்கு இஸ்ராயலிலே கோத்திரங்கள் நாட்டிலே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அசீரியர்கள் வட அரசை அழித்தபோது இது பாதிக்கப்பட்டது. மீண்டும் யூதாவிலே மக்கள் 70 வருடங்கள் பபிலோனியாவில் நாடு கடத்தப்பட்ட நிலையில் வாழ்ந்தபோதும் இன்னும் மோசமாக பாதிக்கப்பட்டது. அவர்களில் ஒரு பகுதியினர் ஜெருசலேம் திரும்பிய நிலையில் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டை, அருள் பொழிவு செய்யப்பட்ட மெசியா அறிவிப்பதை எசாயா 61 எடுத்து காட்டுகிறார். எசாயாவின் வார்த்தைகள் அருட்பொழிவு செய்யப்பட்டவராகிய மெசியாவை குறிக்கின்றன. அனைத்தையும் இழந்து மனமுடைந்த நிலையிலே நாட்டுக்கு திரும்பி வந்திருந்த மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள் இவை. அவருடைய ஆழ்தன்மையில் அவர் குருவாகவும் அரசனாகவும் இறைவாக்கினராகவும் இருப்பது வெளிப்படுகின்றது. ஆண்டவர் அருள் தரும் ஆண்டை முழக்கமிட்டு அறிவிப்பவராக, ஜூபிலி ஆண்டின் அனைத்து நன்மைகளையும் மீண்டும் புதிதாய் உறுதிப்படுத்தி செயற்படுத்துகின்ற ஒருவராக அவர் விளங்குகின்றார். நன்றி. என்னுடைய கேள்வி,
நீங்கள் பல எடுத்துக்காட்டுகளை வழங்கியிருக்கிறீர்கள். சுருக்கமாக ஒரு நிமிடத்தில் பழைய ஏற்பாட்டினுடைய இந்த ஜூபிலியினுடைய முக்கியம், அதாவது அடிமைகளுக்கு விடுதலை கொடுத்தல், லேண்ட், அதை பற்றி ஒரு நிமிடம் சுருக்கமாக இந்த உரையை எங்களுக்கு தர முடியுமா? அந்த பழைய ஏற்பாட்டிலே யார் யாருக்கு இந்த விடுதலை, அதனுடைய என்னதற்காக இந்த ஜூபிலி அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள் என்பது. அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்ததினாலே அவருடைய கட்டுக்கோப்பு மிகவும் மோசமாக இருந்ததை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஆங்கிலத்திலே சீனாய்க்கு வந்தவர்கள் ரெபல் ஆஃப் ஸ்லேவ்ஸ் என்று சொல்லுவார்கள். ஸோ ஒழுங்கானவர்கள் அல்ல, ரெபல் ஆஃப் ஸ்லேவ்ஸ். அப்படியான ஒரு நிலையிலே தான் அவர்கள் அங்கே சீனாயிலே வந்தார்கள். இந்த நியமங்களை எல்லாம் மோசேக்கு இறைவன் தாமே சொல்லுகிறார், இப்படி செய்ய சொல். இவர்களின் தங்க இடங்களில் ஜோசுவா நிறுத்துவார். நீங்கள் பார்க்குறீங்க, இன்னாருக்கு இந்த இடம், இன்னாருக்கு இந்த இடம், இன்னாருக்கு நேரம் உண்டு, ரூபனுக்கு இது, சிமியோனுக்கு இது, மனசைக்கு இது, காடுக்கு இது ரெண்டு இடங்களை கொடுத்து கொண்டு வார. அங்கே அவர்கள் தங்களுடைய கோத்திரங்களுக்குள்ளே குடும்பங்களாக இருந்தார்கள். குடும்பங்கள் இருந்தால் அவர்களுக்கென்று காணிகள் கொடுக்கப்பட்டன. அந்த காணிகளை அவர்கள் பயன்படுத்தி விவசாய மக்களாகத்தான் ஆரம்பத்தில் இருந்தார்கள். விவசாயம் செய்கின்ற ஆட்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கிடையிலே அந்த ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலைகள் ஆரம்பத்திலேயே ஏற்பட்டிருக்க வேண்டும். இந்த அடிமைகள் ஆக்கிறது, வேலை செய்கிறத எடுக்கிறது, வேலைக்கு ஆளை பிடிச்சி போட்டு அவனை அடிமை ஆக்கிறது. இப்போ நாங்கள் இங்கே பார்க்குறோம் தானே, எங்களோட ஊர்லேயே பார்க்குறோம். அவ்வாறு வேலை கண்டு கூப்பிட்டுட்டு ஒரு கொண்டாட்டத்துக்கு 10,000 கொடுக்குறது, மற்ற கொண்டாட்டத்துக்கு 20,000 கொடுக்குறது. பிடிக்கிற மீனெல்லாம் எனக்கு, கிடைக்கின்ற புயலையெல்லாம் எனக்கு, கிடைக்கின்ற வெங்காயமெல்லாம் எனக்கு தான் நீ விற்க வேணும். இப்படியான ஒரு மோசமான நிலையிலே அவர்கள் தங்களுடைய சுய சுதந்திரத்தை, தன் உரிமையை இழந்து போகக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் காணுகிறோம். அந்த நேரத்திலே இதை கட்டுப்படுத்த வேணும், இதுக்கு ஏதாவது ஒரு பதில் செய்ய வேண்டும். நிரந்தரமாக காணி இல்லாதவனாக ஒருவனும் இருக்கக்கூடாது என்ற எல்லோரையும் சமமாகத்தான் இறைவன் பார்க்கிறார். ஒரு சிலர் முயற்சி செய்து முன்னேறினார்கள், ஆனால் அநீதிகளை செய்கிறதை நாங்கள் பார்க்குறோம். இப்படியான நேரத்திலே ஜூபிலி ஆண்டில் எல்லாம் சமப்படுத்த வேணும். இது எனக்கு சொந்தமாக இருந்த காணி ஃபாதர், ஆரம்பத்தில் இந்த பாட்டியார் வச்சுருந்த காணி இப்போ இவங்களை எடுத்து பிடிச்சி இப்போ 30 வருஷமாக நடத்துகிறார்கள். ஆனால் எங்களுக்குரிய காணி தான், எங்கள்கிட்ட உறுதியும் இருக்குது என்று எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இங்கே அந்த சமநிலையை பேணுவதற்கு ஒரு சட்டமாகத்தான் இதை கொடுத்தது. ஆனால் எவ்வளவு தூரம் அவர்கள் அதை செய்தார்கள் என்றது பெரிய டவுட்டாக இருக்கிறது, பெரிய டவுட். மேபி 2 ஜூபிலி கொண்டாடி இருப்பாங்கன்னு சொல்கிறார்கள், ஒரு 100 வருஷம் செய்திருப்பாங்க. அதுக்கு பிறகு தே நெக்லெக்டட், முற்றாக அவர்கள் அதை உதாசீனம் செய்தார்கள். ஜெரமியா சொல்கிறார், நீங்கள் செய்கிறீர்கள் 407 49 490 வருஷம் நீங்கள் செய்ய இல்லை, 70 வருஷம் போய் இருங்க, காணி ஒவ்வொரு வருஷமாக கொடுக்க வேண்டிய ஓய்வை 70 வருஷத்தையும் சேர்த்து எடுக்கட்டும் என்று சொல்கிறார் ஜெரமியா. ஒவ்வொரு வருஷம் நீங்கள் கொடுத்துருக்க வேணும், கொடுக்க இல்லை, நீங்கள் 70 தரம் கொடுக்க இல்லை, 70 ஆண்டுகளுக்கு இருக்கட்டும் வந்து பாருங்கோன்னு சொல்லுகிறார். இந்த மோசமான நிலை நிலவுது. அது இப்போ நாங்கள் ரிட்டர்னீஸோடு பார்க்குறோம். நாங்கள் சண்டைகளை பார்க்க எனக்கு அதிசயமாக இருக்கும். ஒரு சின்ன 1 அடி 2 அடியில் சண்டை பிடிச்சி கொண்டு நிற்கிறத நான் பார்த்தேன். அவங்க எவ்வளோ காலம் போனாலும் இது எங்கட காணின்னு வந்து நிற்கிறாங்க தானே, அது நாங்கள் எடுக்கணும். அது வந்து இருக்க போகிறதில்லை, விற்கிறதுக்கோ என்னத்துக்கோ. ஸோ இந்த ஆசை எங்களை விட்டு போகாதுன்னு நினைக்கிறேன் நான்.